என் வாழ்வில் வியானி. புனித ஜான் மரிய வியானி அவர்களுடைய அந்த சுரூபத்தை பார்க்கும் பொழுதே அவர் கரங்கள் கூப்பி கடவுளிடம் ஜெபிக்கும் வண்ணமாக அந்த சுரூபத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அவர் ஒரு ஜெபிக்கின்ற குரு என்பதனை நாம் அனைவரும் அறிந்து கொள்கின்றோம். புனித ஜான் மரிய வியானி எவ்வாறு ஒரு சிறந்த மறைமாவட்ட குருவாக இருந்து மக்களுக்கு பணிபுரிய முடிந்தது என்று பார்த்தால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய ஜெப வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையை இந்த மாதத்தில் தியானித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை புரிந்தது. குருவானவராகி இந்த 2 ஆண்டுகளில் ஜபம், திருப்பலி, ஜபமாலை, குருக்கள் சொல்லக்கூடிய திருப்புகழ் மாலை இவை அனைத்தையும் பின்பற்றி கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில வேளைகளில் அது வாழ்க்கையின் வழக்கமாக மாறிவிடுகிறது. கடவுளுக்கும் அந்த குருவானவருக்கும், அதாவது எனக்கும் உள்ள அந்த தொடர்பு உண்மையிலுமே அது ஆழமாக இருக்கிறதா, உணர முடிகிறதா என்று பார்த்தால் ஒரு சில வேளைகளில் அதனை மறந்து விடுகிறேன். அது வாழ்க்கையினுடைய ஒரு வழக்கமாக மாறிவிடுகிறது. ஜான் மரிய வியானி ஜெபிக்கும் பொழுது அவர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றார். எவ்வாறு மெழுகுவர்த்தி 2ம் எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த மெழுகானது ஒன்றோடு ஒன்று இணைந்து அது பின்னி பிணைந்து பிரிக்க முடியாத அளவிற்கு மாறுகின்றதோ, அதே போல ஜப வாழ்க்கையும் ஒரு குருவானவருக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பானது ஜபத்தினால் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். இவர் எவ்வாறு ஜபத்தில் நிலைத்திருந்தார், கடவுளோடு ஒன்றித்திருந்தார், அந்த ஒன்றிப்பின் வழியாக இறை மக்களை வழிநடத்தினார் என்பதனை இவருடைய ஜப வாழ்க்கை எனக்கு எடுத்துரைக்கின்றதாகவே என்னுடைய வாழ்க்கையில் திருப்பலி, அன்றாட ஜபமாலை, அன்றாட ஜபங்கள் அனைத்தும் வெறும் வாழ்க்கையின் வழக்கமாக மாறிவிடாமல் ஒவ்வொரு ஜபமுமே கடவுளோடு இணைய, அவரோடு பின்னி பிணைந்த ஒரு உறவில் வளர உதவ வேண்டும் என்று புனித ஜான் மரிய வியானியிடம் நான் ஜெபிக்கின்றேன். ஒவ்வொரு குருவானவரும் ஜெபிக்கின்ற குருவாக மாறுவதற்கு புனித ஜான் மரிய வியானி அனைவருக்காகவும் பரிந்துரைக்க வேண்டும் என்று அவரிடம் மன்றாடுகின்றேன். புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.